வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான லெசன்ஸ் பார்க்க போறோம். ஆக்சிடென்டல்ஸ் மியூசிக்ல நோட்டேஷன் எழுதும்போது ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. ஒரு 3 விதமான குறியீடுகள் இருக்கு. ஒன்று ஃபிளாட், அடுத்து ஒன்று நேச்சுரல், அடுத்து ஷார்ப். ஃபிளாட், நேச்சுரல், ஷார்ப். என்ன மீனிங் பார்த்தோம்னா, ஃபிளாட் மீன்ஸ் ஒரு செமிடோன் மைனஸ் பண்ணணும். டோன், செமிடோன் தனி சாப்டரா கொடுக்குறோம். இப்போதைக்கு ஃபிளாட் மீன்ஸ் ஒரு நோட் இருக்குனாக்கா அதுக்கு முன்னாடி நோட்டை வாசிக்கணும். ஷார்ப் மீன்ஸ் நெக்ஸ்ட் நோட், என்ன நோட் சொல்றோமோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆல்பாபெட்ல ABCDEFG 7 லெட்டர் யூஸ் பண்றோம். ஏ அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ ஏ ஷார்ப்னாக்கா அதுக்கு அடுத்த நோட்டை பிளே பண்ண வேண்டியதுதான். ஏ ஃபிளாட் அப்படின்னாக்கா ஏவுக்கு முன்னாடி இருக்கிற நோட்டை நம்ம பிளே பண்ணணும். இப்போ ஃபிளாட், ஷார்ப் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றது தான் நம்ம நேச்சுரல் சொல்றோம். டு ரிட்டர்ன் த ஒரிஜினல் பீச். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு நோட் போட்டிருக்கோம். இதை நாங்கள் ஷார்ப் பண்றோம். இந்த ஷார்ப் ஃபிளாட் போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நோட் ஹெட் எங்க இருக்கோ ஆன் த லைன்னா ஷார்ப்பும் ஃபிளாட்டோ நேச்சுரலோ ஆன் த லைன்ல தான் இருக்கணும். ஸ்பேஸ்ல இருந்தாக்கா ஸ்பேஸ்ல தான் அதை டிரா பண்ணணும். ஒரு பார் இருக்கு, 4 பீட்ஸ். ஒன்ஸ் ஒரு முறை ஷார்ப் போட்டோம், அடுத்து அதே நோட் வருது, இதுக்கு அடுத்தும் அதே நோட் வருது, அடுத்து ஒரு நோட் வருது. இப்போ இது F, இங்க ஷார்ப் போட்டோம். ஆக்சிடென்டல் போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொன்று இருக்கு. நோட்டுக்கு முன்னாடியே நம்ம ஆக்சிடென்டல் போடணும். நோட்டுக்கு அப்போ போடக்கூடாது. வாசிக்கிறதுக்கு முன்னாடியே அதை அலர்ட் பண்ணோம்னா தான் நம்ம அதை ஷார்ப்பாக வாசிக்க முடியும். வாசித்து முடிச்ச பிறகு அதை ஷார்ப் போட்டோம்னாக்கா அது உபயோகப்படாது. அதனால முதல்ல வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஷார்ப் போட்டுறோம். ஒன்ஸ் இங்க போட்டீங்கன்னாக்கா அடுத்தும் ஷார்ப் தான், அதுக்கு அடுத்து வர நோட்டும் ஷார்ப் தான், அதுக்கு அடுத்து வர நோட்டும் ஷார்ப். இது 4மே F ஷார்ப். அடுத்து ஒரு நோட் போடுறேன். இப்போ இந்த ஷார்ப் அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகாது. பார் லைன்ஸ் ஆக்சிடென்ட்ல கேன்சல் பண்ணும். இந்த ஷார்ப் போட்டா அந்த ஒரு பாருக்குள்ள எத்தனை நோட் வந்தாலும் அது ஷார்ப்பா வாசிக்கணும். அல்லது ஃபிளாட் போட்டாலும் எத்தனை நோட் வந்தாலும் அது ஃபிளாட்டா தான் வாசிக்கணும். அடுத்த பாருக்கு அது செல்லாது. இப்போ இந்த ஷார்ப் 2 நோட் தான் ஷார்ப்பா வேணும், அடுத்த 2 நோட் நேச்சுரலா வேணும் அப்படின்னு காரணம்னா இந்த இடத்துல ஒரு நேச்சுரல் சைன் போடுறது. அப்போ இது 2 நோட்டும் ஷார்ப், இது 2 நோட்டும் நேச்சுரல். இப்போ இதை நான் ஒரு நோட் நேச்சுரலா மாற்றிட்டு அடுத்து ஒரு ஷார்ப் போடுறேன். போட்டுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார் லைன் ஷார்ப்பை கேன்சல் பண்ணணும். எனி ஆக்சிடென்ட்ல கேன்சல் பண்ணணும். இங்கேயே இருக்கு F ஷார்ப், F இருக்கு. இதை நான் டைப் பண்ணிட்டேன். சேவ் பிச்சுனால இதை டைன்னு சொல்றேன். டைப் பண்ணும்போது இங்க நான் ஷார்ப் போடலனாலும் இது ஷார்ப். வித்தின் பாருக்குள்ள ஏதாவது ஆக்சிடென்ட் சேஞ்ச் பண்ணணும்னாக்கா நேச்சுரல் யூஸ் பண்றோம். பாரை தாண்டி அதே நோட் வரும்போது டைப் பண்ணோம்னாக்கா
இது வந்து 2 கவுண்ட் F ஷார்ப் நாம வெயிட் பண்ண போறோம். இதே ரூல்ஸ் தான் ஃபிளாட் போடுறதாலும் முன்னாடி ஃபிளாட் போறோம், அடுத்த ஒன்றாக அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆக போறோம். ஸோ ஒரு செமிடோன் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது ஒரு செமிடோன் டிக்ரீஸ் பண்ணணும்னா ஃபிளாட் ஆர் ஷார்ப் யூஸ் பண்றோம். ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ண டு ரிட்டர்ன் த ஒரிஜினல் பிச்சிங் நம்ம நேச்சுரல் சிம்பிளை யூஸ் பண்றோம். நன்றி.